ஹாய், as a beginner நீங்க ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு அடிஷனல் இன்கம் ஜெனரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? பட் அதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த 3 திங்ஸ் கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்ணணுங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 ரிஸ்கியான ஒரு ப்ராசஸ், ஒரு ரிஸ்கியான ட்ரேடு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்தியால வந்து லீகலும் கிடையாது, ஆத்தரைஸ்டும் கிடையாது. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிட்காயின், கிரிப்டோ கரன்சி, ஸோ இதுல எல்லாம் ட்ரேட் பண்றது. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்கியான கேம், லிக்விடிட்டி பிரச்சனை இருக்கும், ஆத்தரைஸ்டு கிடையாது. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா எஃப் அண்ட் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன். அந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டைம் டிகேன்றது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மைனஸ் அது. ஸோ அந்த ப்ராசஸ் தெரியாம நீங்க அதை வந்து நீங்க என்டர் ஆனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இந்த தயவு செஞ்சு இந்த 3 விஷயத்த மட்டும் நீங்க வந்து உங்களோட ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல அவாய்ட் பண்ணுங்க. ஸோ ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். அது என்னன்னு கேட்டீங்கன்னா லைக் ஈக்விட்டி ட்ரேடிங்னு சொல்லுவாங்க. கேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க கையில இருக்கிறதுக்கு மட்டும் ஸ்டாக்ஸை பை பண்ணுங்க, ஸ்டாக்ஸை செல் பண்ணுங்க. ஸோ இது மூலியமா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோவா வந்து மார்க்கெட்டை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிகேன்ற ப்ராப்ளம் இல்லாத மாதிரி இருக்கும். உங்களோட சைக்காலஜியை நீங்க வந்து டெவலப்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோல இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா நீங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு புது கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அண்டில் see you, bye.